நீ ஐயப்பன் மாலை போட்டீங்கன்னா அந்த பூஜையில் கலந்துக்கிட்டா நீ மதவாதி, விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டீங்கன்னா இந்துத்துவவாதி, இஃப்தார் பார்ட்டியில் கலந்துக்கிட்டீங்கன்னா நீ வந்து மதசார்பற்ற அரசியல். இவர் மணி சொன்ன மாதிரிலாம் கூட கிடையாது. இவர் வந்து போனது முக்கியமாக அங்கே போய் ஒரு சீனை போட்டு நானும் நல்லவன் தான், என்னையும் உங்க கூட சேர்த்துக்குங்க, ஆனாலும் நான் உங்களை நம்ப மாட்டேன், பாம்லாம் வச்சிருக்கீங்களான்னு முதல்ல செக் பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்னா அவங்களை அசிங்கப்படுத்திக்கிறாரு. இஸ்லாமியர்கள் தான் கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்றேன், ஆனா ஏன் நீ விநாயகருக்கு சொல்லல அப்படின்ட்டு சங்கீதனத்துல இறங்கிட்டாரு அவரு. அது இவருடைய ஒரிஜினல் கலரை காட்டுது. தங்களை நடுநிலையாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எப்போதும் வைக்கக்கூடிய ஒரே ஒரு குற்றச்சாட்டு இதுதான். நீங்கள் கிறிஸ்துமஸ்க்கு போகிறீங்க, ரம்ஜானுக்கு போகிறீங்க, தீபாவளிக்கு மட்டும் வாழ்த்து சொல்கிறீங்களா? தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல முடியாது. ஜோசப்னு பேர் வச்சுட்டு பொட்டு வச்சுக்கிட்டு அப்புறம் தொப்பி வச்சுக்கிட்டு போய் இஃப்தார் நோம்பில் உட்கார்றதுனால மட்டும் 3 மதத்தை சேர்ந்தவங்களும் உன்னை ஏற்றுப்பாங்க அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இது உங்களை நீங்களே ஏமாற்றிக்கக்கூடிய ஒரு விஷயம். இல்லை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கூட்டம் வந்து ஆறாம் தேதி எதுக்கு ஆதவ அர்ஜுனம் புசி ஆனந்தையும் அனுப்பிச்சு அவங்களோட பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்குது? இவர் பெரிய பருப்பு இவரை வந்து என்ன பண்ணுவாங்களா? அப்போ அது அதன் மூலமா நீ என்ன சொல்ல வர? இல்லை, முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஏரியான்றதுனால குண்டு வைப்பாங்க அப்படின்னு சொல்ல வர. பெண்களுக்கு பாலியல் சுரண்டல் ஏற்படும் போது அடுத்த வார்த்தை அவையா அந்த மணிக்கு அங்கே போனான், அவையா அப்படி ட்ரெஸ் பண்ணான்னு கேட்குறாங்கல்ல, அது மாதிரியே நீ ஏன் முஸ்லீமா பிறந்த அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. இதுக்கு முக்கிய காரணம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் யாரு? எனக்கு ஏமா தான் பிடிச்சிருக்கு, உனக்கு ஊமை தான் பிடிச்சிருக்கு, நீயும் இரு நானும் இருக்கிறேன், சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லி இங்கேயே இருப்பேன்னு விருப்பப்பட்டு இருந்தவங்க இவங்கெல்லாம். இவனை கூப்பிட்டு இல்லை இல்லை அவனுக்கு இந்தியா மேல வெறுப்பு இருக்கு, இந்தியா மேல நொறுப்பு இருக்குன்னு திரும்ப 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 கட்டமைக்கிறது. Kareem's Biryani Paradise at Liberty and Catering Services, கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். விஜய் வந்து நீ இஃப்தார் நோம்புல வந்து கலந்துக்கிறார், நீங்க எல்லாரும் லைவ்ல அதை போட்டு விட்டுருக்காங்க. ஆனா இது குறித்து ஒரு சர்ச்சையும் 2 நாளைக்கு முன்னாடியே உருவாயிருந்தது. பத்திரிகையாளர் மணி அவர் வந்து இது வந்து போலி மத சார்பின்மை என்பது போல விமர்சிச்சிருந்தார். இந்த மாதிரி இஃப்தார் நோம்புல போய் கலந்துக்கிறது, ஆனா வந்து இந்துக்கள் நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிறது இல்லை, புறக்கணிக்கிறது அப்படிலாம் செய்யறாங்க, அது வந்து ஒரு திராவிட அரசியல் பாரம்பரியத்தை தான் இவரும் பின்பற்றார் என்பது போல அவரும் ஒரு விமர்சனமா பேசியிருந்தாரு. இப்போ ஒரு கலந்துக்கிற இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? இந்த விஷயத்த 2 விதமா பார்க்கணும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மணி மட்டும் இல்லை, அவர் மட்டும் தனியா ஏன்னு சொல்லிக்கிட்டு அவரை போல நிறைய தங்களை நடுநிலையாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எப்போதும் வைக்கக்கூடிய ஒரே ஒரு குற்றச்சாட்டு இதுதான். நீங்கள் கிறிஸ்மஸ்க்கு போகிறீங்க, ரம்ஜானுக்கு போகிறீங்க, தீபாவளிக்கு மட்டும் வாழ்த்து சொல்கிறது இல்லை. தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியாச்சு. நீ வந்து தீபாவளின்ற பேரில் எங்களை அசிங்கப்படுத்துகிற, அதுக்கு நாங்கள் எப்படி வாழ்த்து சொல்ல முடியும்? பொங்கலுக்கு வாழ்த்து சொல்லிட்டு தானே இருக்கிறோம். பொங்கலுக்கு வாழ்த்து சொல்லாமல் இல்லையா? பொங்கல் தமிழர் அடையாளம், அதுக்கு நம்ம வாழ்த்து சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அது ஒரு புறம் இருக்கட்டும். விஜய் கலந்து கொண்டது சரியா அப்படின்னு கேட்டால், இது வந்து சம்பிரதாயமாக கலந்துக்கிட்டாரு அப்படின்னு வச்சா கூட கலந்து கொள்ள வேண்டிய கட்டாய சூழலை நாம இங்க சமுதாயத்துல உருவாக்கி வச்சிருக்கிறோம். அதாவது ஒரு விஷயம் வந்து சமுதாயத்தில் மாறும்போதுதான் மக்கள் மாறுவாங்க. நமக்கு பாகிஸ்தானுக்கு வந்து ஜின்னா போய் கேட்ட உடனே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. இங்க இருந்து நம்மளும் போய் கேட்டோம், வைஸ்ராய் இருந்தார், அவர்கிட்ட போய் கேட்டோம். அவர் என்ன சொல்லிட்டாரு, வட இந்தியாவில் இருக்கும் இந்துக்களுக்கும் தென்னிந்தியாவில் இருக்கும் இந்துக்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லையே, அப்புறம் நாங்கள் ஏன் உங்களை தனியாக பார்க்கணும்? இஸ்லாமியர்களும் இந்துக்களும்னு பார்த்தோம்னா தனியாக வேற மாதிரி இருக்காங்க, ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பாதிக்கப்படும், அப்போ நாம் அவங்கள தனியாக தானே கொடுத்தாகணும் அப்படின்னு அவர் பதில் சொல்கிறார். இதைத்தான் அண்ணா வந்து இங்கே வந்து சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் உங்களை தமிழர்களாக அடையாளம் காட்டிக்கொள்ளாமல் இந்துக்களாக அடையாளம் காட்டிக்கொண்டால் உங்களிடம் இருந்து அந்த சூத்திரப்பட்டம் போகாது அப்படிங்கிறது தான் அண்ணாவும் திரும்ப வந்து பேசுகிறார். இப்போ வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மோடியோ அவர் சார்ந்தவர்களோ யாருமே வந்து இஃப்தாருக்கெல்லாம் போகிறது கிடையாது. அவர்களுக்கு வந்து என்ன நோக்கம்? அவர்களது நோக்கமே வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பை பரப்பணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். இன்னும் சொல்ல போனால் ராம்நாத் கோவிந்த் இருந்தார் பார்த்தீங்களா, அவரோட காலகட்டத்தில்
ராஷ்டிரபதி பவன்ல வழக்கமா நடந்துகிட்டு இருந்த ஆண்டுதோறும் நடந்துட்டு தான் அந்த இருந்தது. இஃப்தார் நோம்பையே கேன்சல் பண்ணிட்டாரு. இந்த இஃப்தார் நோம்பு வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இல்லை, 1920 கிட்ட இருந்தே அந்த ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே நடத்தியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இன்னும் இவ்வளோ இருக்குங்க, பைடன் ட்ரம்ப் எல்லாம் கூட அமெரிக்காவில் இஃப்தார் நோம்பு நடத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். அதாவது சிறுபான்மை மக்களுக்கு நாங்க ஆதரவா இருக்கிறோம். இல்லை, எங்க சிறுபான்மையா இருக்காங்களோ அங்க ஆதரவு கொடுக்கணும். இப்போ இஸ்லாமிய நாடுகள்லயே பாருங்களேன், மோடி போறாரு, அந்த நாட்டு மன்னர் வந்து ஓகே நீ கோயில் கட்டிக்கோ நான் இடம் தரேன் அப்படின்றாங்க. ஸோ ஒரு மதம் பெரும்பான்மையாக இருக்கும்போது அங்க சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஆதரவா இருக்கணும். ஒரு இல்ல ஆதரவுன்னு சொல்றதை விட ஒரு மாரல் ப்ரொடெக்ஷன். இப்ப மலேசியாவுல முருகன் கோயில் கட்டி இருக்காங்க, அதே அது அது அரசாங்கம் ஒரு மாரல் அங்கீகரிக்குது. ப்ரொடெக்ஷன். நீ ஒன்றும் பயப்படாத, நீ உன் மதத்தை சார்ந்தவங்க ரொம்ப கம்மியா இருக்கிறாங்கன்னு பயப்படாத அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பதற்காகத்தான் இந்த வேலையெல்லாம் செய்யறது. இதை வந்து மதச்சார்பின்மையே இல்லை, அது இல்லை, இது இல்லை, இது நொட்டை அது நொல்ல அப்படின்ட்டு இருந்தா இவர்களின் நோக்கம் என்னன்னு தெரிஞ்சது. மோடியும் அமித்ஷாவும் என்ன சொன்னாரோ அதையே சொல்லக்கூடிய நபர் எப்படி நடுநிலையாளராக இருக்க முடியும்? இல்ல, இது ஒரு பொதுவா தொடர்ந்து பேசப்பட்டுட்டு வர்ற கருத்து தானே. இது இன்னைக்கு பேசப்பட்ட விஷயம் இல்லைங்க, இது பல வருஷமா பேசிட்டு இருக்காங்க. ம். கலைஞர் இஃப்தார் நோம்புல கலந்துருக்கிறாரு, எம்ஜிஆர் கலந்துருக்கிறாரு, ஜெயலலிதா கலந்து ஜெயலலிதா கலந்துருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு பெரியார் கூட கலந்துருக்கிறாருன்னு நினைக்கிறேன். பெரியார் கலந்துகிட்டு பேசியிருக்கிறார். ஆமா. அங்கேயே உரைகள்லாம் அவங்களை விமர்சனம் பண்ணி எல்லாம் பேசியிருக்கிறார். ஸோ அவர்கிட்ட அதான வேலையை, நீங்க அவரை கூப்பிட்டீங்கன்னா அவர் நேரம் வந்து கலந்துக்கிட்டு உங்களையே நறுக்குன்னு மண்டையில ஒரு ரெண்டு கொட்டு கொட்டிட்டு தான் போவாரு. ஸோ அது அந்த பாரம்பரியம் வந்து ஜெயலலிதா வர வந்து ஸ்டாலின் உதயநிதி வர போய் எல்லாம் கலந்துட்டு வந்துட்டாங்க, திரும்ப போய் கலந்துட்டு வர்றாரு. எல்லா அரசியல் கட்சிக்காரர்களும் போய் கலந்துட்டு தான் வராங்க. நம்ம சித்தப்பா கூட தான் போயிட்டு வர்றாரு. எடப்பாடி தெரிந்தாரு. அண்ணன் சீமான் மட்டும்தான் போல, ஏன்னா அவர் சாத்தானின் பிள்ளைன்னு சொல்லிவிட்டாரு, அதனால அவர் போக மாட்டாரு. விஜயே போகக்கூடாதுன்னு மணி சொல்றாரு. அப்படி சொல்றாருன்னா மணியின் நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்க பிஜேபி பக்கம் வாங்க அப்படின்னு சொல்றதுன்னு தான் நம்ம அதை பார்க்கணும். மணின்னு மட்டும் இல்லை, எந்த நடுநிலைன்னு சொல்றவங்க எல்லாம் இப்படி விஜய் போனதை விமர்சனம் பண்றாங்கன்னா அந்த விமர்சனம் வந்து முற்றிலும் உள்நோக்கம் கொண்ட ஒரு விமர்சனம் தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரை கிறிஸ்துமஸுக்கு கேக்குத்தான்னு பாட்டு பாடுறதுல இருந்து நோம்புக்கு போறதுன்றது எல்லாமே ஒரு பல ஆண்டுகளாக தொடரக்கூடிய பழக்கம். இதுல இன்னொரு குற்றச்சாட்டு வைப்பாங்க, நீங்க வந்து போனீங்கன்னா இஸ்லாமியர்கள் உங்களுக்கு வேணா கஞ்சி கொடுப்பாங்க, நீங்க உங்க வீட்டுல தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ பண்ண சக்கரை பொங்கல்லாம் கொண்டு போய் கொடுத்து பாருங்க, வாங்க மாட்டாங்க, கேட்டா அது வந்து சிலைக்கு படைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்திருக்கலாம். எங்க பக்கத்து வீட்டுல எல்லாம் ஒரு பாய் இருக்காரு, சக்கரை பொங்கல் இன்னொரு கப்பு குடும்பம்னு சேர்த்து கேட்டு வாங்கிட்டு சாப்பிடுவேன். எங்க வீடுகள்ல இருந்தும் போகுது. போறது மட்டும் இல்ல, இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு இன்னொரு கப்பு கேட்டாருன்னா அந்த பாயம்மா வந்து கேட்பாங்க, கேட்டு வாங்கிட்டு போற அளவுக்குலாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அதாவது இதுல வந்து மத நம்பிக்கைன்றதே கிடையாது. இது வந்து என்ன சொல்றது, நல்லுறவு, சமூக நல்லுறவு, ஒருவருக்கு ஒருவர் ஒரு அன்பு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். பண்டிகைகள் அப்படிங்கிறதே எதுக்கு வச்சிருக்கிறாங்க, இருக்கக்கூடிய துவேஷங்களை மறந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா பழகுங்க அப்படிங்கிறதுக்கு தான் இருக்கு. இது ஒரு மாநிலம் தழுவிய ஒரு நாடு தழுவிய விஷயமாக இருக்கும்போது அந்த மொத்த சமுதாயத்துக்கும் ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய விஷயமா செஞ்சிருக்கணும். அதைத்தான் விஜய் செஞ்சிருக்கிறாரு. ஆனா கடந்த காலங்களில் அவர் அப்படிலாம் செய்யல. இல்ல, கடந்த காலத்துல அவர் அரசியல்வாதி கிடையாது, ஒரு நடிகர். அப்ப நடிக்கிறாரா அப்படின்னு கேள்வி வருது. இல்ல அரசியலிலும் நடிக்கிறாரா? அரசியலில் நடிக்கிறாரா இல்லங்க, வந்தப்ப லுங்கி கட்டிட்டு கேப்ப குல்லாலாம் போட்டு வந்துட்டாரு அவரு. இல்ல ரைட்டு தான். விமர்சனம் என்ன அப்படின்னா, இப்ப எனக்கும் என்ன கேள்வி அப்படின்னா, அவர் வந்து இதுக்கு முன்னாடி நடித்த படங்கள் குறித்து தான் விமர்சனம் வருது. அவர் வந்து துப்பாக்கி படத்துல நடிச்சாரு, அதுல வந்து முஸ்லீம்களை வந்து ஸ்லீப்பர் செல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்குனாரு. எந்த முஸ்லீமும் நம்பிக்கைக்குரியவர் இல்லை என்பது போல அந்த படமா இருக்கும்போது அப்ப அந்த விமர்சனங்களும் வந்தது. ஆனா மறுபடியும் பீஸ்ட் படத்துல முஸ்லீம்களுக்கு எதிராக தான் நடிச்சிருக்கிறாரு. அப்படின்னும் போது இப்ப இது நாடகமா அப்படின்ற மாதிரி இது நாடகம் தான். அவர் போனதை மணி கண்டிச்சாருன்றது தப்பு. ஆனா இவர் போனது வந்து நாடகம் தான். அவருக்கு வந்து கேரக்டரை கொடுத்தீங்கன்னா கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டா நடிப்பாரு. அது மாதிரி நடிச்சுட்டு வந்துட்டாரு. இது இன்னொரு விஷயம் என்னன்னாங்க, தமிழ் திரையுலகில் மணிரத்னம் வர இப்படி ஒரு பிரச்சனை வந்ததே கிடையாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்து முஸ்லீம்ங்கிறது ரொம்ப நெருக்கமாவே இருக்கு. சிவாஜிலாம் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீமாவே நடிச்சு பாட்டெல்லாம் பாடியிருப்பாரு. ரொம்ப நல்ல பாட்டு, ஒரு பழைய பாட்டு பாவ மன்னிப்புன்னு நினைக்கிறேன், சைக்கிள் ஓட்டிகிட்டே ஒரு பாட்டு பாடிக்கிட்டே வருவாரு. எம்ஜிஆர் முஸ்லீமா நடிச்சிருக்கிறாரு. நடிச்சது மட்டும் இல்ல, குலே பகவாலின்னு ஒரு படம் ஃபுல்லாவே முஸ்லீம் கதை. அது படத்துல இருக்க எல்லா கேரக்டருமே முஸ்லீம்ஸ் தான். அலிபாபா 40 திருடர்கள் அப்படிலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப எப்படி ஆயிப்போச்சு, மொத்தமா முஸ்லீமை வந்து
ஒழிச்சு கட்டுறது ஃபுல்லாவே மணிரத்னம் ஆரம்பிச்சு வச்ச ரோஜால இருந்து வந்த பிரச்சனை தான் இந்த பிரச்சனை. இப்போ என்ன ஆகுதுன்னா, உலகம் முழுவதும் தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு கட்டாயத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. என்னன்னா, நான் நல்லவன் அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ணணும். முஸ்லீம்களே நல்ல முஸ்லீம் கெட்ட முஸ்லீம்லாம். ஆமா, அதை ஒரு புக்கு கூட நான் உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன். பாருங்க, நல்ல முஸ்லீம் கெட்ட முஸ்லீம். நல்ல முஸ்லீம்னா யாரு தெரியுங்களா? அமெரிக்காவுக்கு ஆதரவா இருக்கிறவங்க நல்ல முஸ்லீம். ஆமா, பிஜேபிக்கு ஆதரவா இருந்தா அவர் நல்ல முஸ்லீம். வேலூர் இப்ராஹிம், அப்துல் கலாம் 48 அமைப்புகள் இருக்கு RSS சங் பரிவார்ல. பரிவார்னா குடும்பம்னு அர்த்தங்க. சங் பரிவார்னா சங்கிகளோட குடும்பம். அதுல பல பிரிவுகள் இருக்கு, ABVP, RSS, அது இதுன்னு. அதுல சொன்னா கேவலம் என்னன்னா, ஒரு கிறிஸ்தவ அமைப்பும் இருக்கு, ஒரு முஸ்லீம் அமைப்பும் இருக்கு. நல்ல கிறிஸ்தவர்கள், அவங்கதான் நல்ல கிறிஸ்தவர்கள், நல்ல இஸ்லாமியர்கள், மத்த எல்லாரும் கெட்டவர்கள். இந்த நரேஷனை பல வருஷமா செட் பண்ணிட்டாங்க. இப்ப இது இப்போ இந்த 21ஆம் நூற்றாண்டுல இது இஸ்லாமியர்களுக்கு இது ஒரு பெரிய வேலையா இருக்கு. எங்க போனாலும் நான் நல்லவன் தான் ப்ரூவ் பண்ணணும், தேசப்பற்று எனக்கு இருக்குன்னு ஒருத்தர் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பாகவும் இருந்தது, ஒரு பக்கம் வேதனையா இருந்தது. ஒரு முஸ்லீம், அவரு ஏதோ முக்கியமான பொறுப்புகள்ல இருக்கிறவர் போல இருக்கு. ட்ரெயின்ல உட்கார்ந்துருக்காரு, பையா சீட்டு கடியில வச்சிருந்திருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்ரூம் வருதுன்னு எந்திரிச்சு போயிருக்காரு. அதுல ஒரு ஐயர் உடனே டக்குன்னு, சார் உங்க பைய விட்டு போறீங்க அப்படின்னாரு. என்ன சொன்னா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, 8:45 தான் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், இப்போ 30 வெடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். அப்போ இப்படி ஒரு பொது புத்தியில ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? இது இந்த பெண்களை சொல்ற போது, பெண்களுக்கு பாலியல் சுரண்டல் ஏற்படும் போது அடுத்த வார்த்தை அவையா அந்த மணிக்கு அங்க போனா, அவையா அப்படி ட்ரெஸ் பண்ணான்னு கேட்கறாங்கல்ல, அது மாதிரியே நீ ஏன் முஸ்லீமா பிறந்த அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. இதுக்கு முக்கிய காரணம் திரைப்படங்கள். திரைப்படத்துல நீங்க இல்ல இந்துத்துவ அமைப்புகள் கிரவுண்ட்ல வேலை செய்யறாங்க, அதுதானே சினிமாவில் எதிரொலிக்குது. இல்லைங்க, நீங்க சினிமால ஒரு விஷயத்த நீங்க காட்ட 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 அந்த விஷயம் மனசுல பதிஞ்சிடும், மக்கள் மனசுலயே பதிஞ்சிடும். நீங்க ஆங்கில திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா போலீஸ் கெட்டவன்னு காட்டுவாங்க. யாருன்னா ஒரே ஒரு உயர் அதிகாரி, அவர் மட்டும் கெட்டவரா இருப்பாரு. கீழே இருக்க கான்ஸ்டபிள் வர எல்லாரும் நல்லவங்கன்னு காட்டுவான். அப்படி நீங்க காட்டினீங்கன்னா மக்களுக்கு தொடர்ந்து நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா போலீஸ்ல போலாம்ப்பா, யாரோ ஒரு பெரிய உயரதிகாரி தப்பா இருந்தா கூட நம்மளை காப்பாத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி எண்ணம் வரும். ஸ்பைடர்மேன் படத்துல கூட பாத்தீங்கன்னா, திடீர்னு அவன் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த மோமுடிலாம் போடாம இருக்கிற நேரத்துல ஒரு குழந்தை ரோட்ல நிற்கும், டக்குன்னு டைவ் அடிச்சு அந்த பக்கம் தூக்கி கொண்டு அந்த குழந்தைய விட்டுருவான். 2 பசங்க நின்று பார்த்துட்டே இருந்துட்டு, ஏய் நீ இதை எப்படி செஞ்ச அப்படின்னு கேட்பான். கேட்டவுடனே அதுல இல்லை, நான் நிறைய காய்கறி சாப்பிடுவேன், நிறைய கீரை சாப்பிடுவேன், அந்த குழந்தைங்களுக்கு சொல்ற ஒரு செய்தி. ஸோ நீங்க திரைப்படத்தின் மூலமாக நல்ல விஷயத்த சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, முடியலன்னா மூடிட்டாது இருங்க. இல்ல இந்த முஸ்லீம் வெறுப்புங்கிறது நீங்க மணிரத்னம் தான் அதை இது பண்றாருங்கிற மாதிரி சொல்றீங்க. ஆனா விஜயகாந்த் தொடர்ந்து நிறைய படங்கள்ல செஞ்சிருக்கிறாரு, அர்ஜுன் நிறைய படங்கள்ல செஞ்சிருக்கிறாரு, விஜயும் அதோட தொடர்ச்சி தானே. இல்ல இப்படி வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க வரலன்னா கூட கமெண்ட்ல எவனா வருவான், மணிரத்னத்தான் இவர் நோண்டுவாரு, கருப்பு சட்டை போட்டிருக்காரு, மற்றவங்களெல்லாம் சொல்ல மாட்டாரு அப்படின்னு. விஜயகாந்த் படத்துலையும் வில்லனாக இஸ்லாமியர்கள் வருவாங்க. ஆனா அவங்க யாரு? இந்தியன் முஸ்லீம் இல்ல, அவங்க பாகிஸ்தான் முஸ்லீம். பாகிஸ்தான் என்பது எதிரி நாடு. அவன் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிரி, இந்தியா எனக்கு எதிரின்றதுக்காக வரக்கூடிய வில்லன். அவன் முஸ்லீமா இல்லைனாலும் வருவான், ஏன்னா அவன் எதிரி நாட்டுக்காரன். இல்ல முஸ்லீம் நாடுங்கிறதுனால தானே எதிரி என்பது போல கட்டமைக்கிறாங்க. ஆமாங்க, அது கட்டமைக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா அங்க இந்திய முஸ்லீம்னு காமிச்சாங்களா? அதுதான் கேள்வி. மணிரத்னத்துல தொடங்கி நம்ம விஜய் வர எல்லாரும் காட்டுறது யாரா காட்டுறாங்க? இந்தியால இருக்க இஸ்லாமியர்ல காட்டுறாங்க. இந்தியால இருக்க இஸ்லாமியர் தான் தீவிரவாதின்னு காட்டுறா. நீ என்ன பிளான் பண்ற? என் பக்கத்து வீட்டு பாய்க்கும் எனக்கும் சண்டை எடுத்து விடணும்னு பாக்குற நீ. நாங்க பேசாம அமைதியா இருக்கிறோம், அந்த பாய்க்கும் எனக்கும் சண்டை எடுத்து விடணும்னு நீ பாக்குற. அதுதான் பிரச்சனை, அதுதான் இங்க பிரச்சனையா சொல்லப்படுது. விஜயகாந்த் நடிச்சாரு, விஜயகாந்த் தான் நிறைய படத்துல நடிச்சிருக்கிறாரு, இல்லைன்னா சொல்ல. ஒரு படத்துல இங்க இருந்து பாகிஸ்தான் பார்டருக்கே போய் அங்க இருக்கிற ஒரு ஃபிளைட் எடுத்து அதுல எல்லாரையும் காப்பாத்தி கூட்டு வந்துருவாரு. எல்லையை கடக்கும் போது என்ன பண்றதுன்னு தெரியாது, இந்தியன் ராணுவம் ஷூட் பண்ண போவோம் பாகிஸ்தான் ஃபிளைட்டுன்னு. உடனே ஹீரோயின் எல்லாத்தையும் சேலையெல்லாம் வாங்கி, பச்சை காவி வெள்ளை சேலையெல்லாம் போட்டு நாங்க இந்தியர்கள்னு சிம்பிள்லாம் காமிச்சு. ஸோ இது மாதிரிலாம், அதாவது நீங்க ஒரு காரணத்துக்காக ஒரு விஷயத்த எடுக்கிறது வேற, காரணமே இல்லாம உங்களுடைய உள் மனசுல இருக்கக்கூடிய வெறுப்பை வெளிக்காட்டுறதுன்றது வேற. புரியுதுங்களா? அந்த துப்பாக்கி படத்துல காட்டும் போதே எப்படி காமிச்சிருப்பான், அந்த இஸ்லாமிய தீவிரவாதின்னு அவனை காட்டுறதுக்கு அவன் பேர் மட்டும் இல்லாம வரிசையா அந்த வீட்டுல பெண்கள்லாம் இருக்காங்க, இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாமிய குழந்தைகள். அப்ப நீ சொல்ல வர்றது என்னது?
அந்த தீவிரவாதத்துக்கு அவங்க சைலண்டா அந்த ஆதரவு குடும்பத்தை தராங்க. மொத்த குடும்பமா அவங்க வந்து தீவிரவாதத்துல ஈடுபடுறாங்கன்ற மாதிரி தானே நீ செய்தி சொல்ல வர. இல்ல சார், அவங்க வந்து அவர் இஸ்லாமியர்னு காட்டுறதுக்காக அப்படி காமிச்சாங்க அப்படின்லாம் சப்ப கட்டு கட்டாத. நீ காட்டுறதே எதுக்கு காட்டுற, மொத்த குடும்பமும் சேர்ந்து வேலை செய்யுது அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அந்த மாதிரி காட்சி அமைப்பெல்லாம் வைக்கிறது. ஏன் ஒருத்தர் சும்மா தனியா ஒருத்தர் தாடி வச்சு தொப்பி வச்சுட்டு அவர் வந்து மிரட்டினாரா அவர் முஸ்லீம்னு புரியாதான் நமக்கு? வேணும்னே காட்டுறது இது. இல்ல துப்பாக்கி படத்துல இஸ்லாமியர்கள் வந்து ஒரு பாதிக்கப்பட்டவர்களாக ஒருவேளை அப்படி ஒரு ஸ்லீப்பர் செல்களாக இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இருந்தா இருக்கலன்றதெல்லாம் விட்டுருங்க. அந்த ஸ்லீப்பர் செல்ல இருந்தவன் பூரா முஸ்லீம் தான் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதானே கேள்வி. இல்ல இந்தியாவின் மீது கோபம் கொண்ட சமூகம் வந்து இங்க முஸ்லீம்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு தானே ஒரு கருத்தை உருவாக்கி. இந்தியாவோடு கோபம் கொண்ட சமூகமா இருந்தா 47லயே அவன் போயிருப்பாங்க. அவன் எங்க இங்க இருக்கான்? அவன் வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருந்த காலத்துலயே அவன் போயிருப்பானே. புரியுதுங்களா? ஒரு சொல்லியாச்சு, இத்தனாம் தேதியில இருந்து நீங்க வந்து இந்தியா பிடிக்கலன்னா நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. பிடிக்கல அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் போயிட்டாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் யாரு? எனக்கு இந்த ஊர் தான் ஏன் பிடிச்சிருக்கு, நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க. சொத்து பிரிக்கும் போது யார் யாருக்கு எங்கெங்க போய் சேர்ந்து செட்டில் ஆனதோ அது முடிஞ்சது. ஆமா, அது பாக பிரிவினை எவ்வளவுதான். அதுதான் அது அன்னைக்கே வந்து முடிஞ்சு போச்சு. எனக்கு பிடிக்கல, இந்துக்களோட நடவடிக்கைகள் பிடிக்கல, அவங்களோட செயல்பாடு பிடிக்கல அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் அங்க போயிட்டாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் யாரு? எனக்கு ஏமா தான் பிடிச்சிருக்கு, உனக்கு ஊமை தான் பிடிச்சிருக்கு, நீயும் இரு நானும் இருக்கிறேன், சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லி இங்கேயே இருப்பேன்னு விருப்பப்பட்டு இருந்தவங்க இவங்கெல்லாம். இவனை கூப்பிட்டு இல்ல அவனுக்கு இந்தியா மேல வெறுப்பு இருக்கு, இந்தியா மேல நொறுப்பு இருக்குன்னு திரும்ப 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 கட்டமைக்கிறது அயோக்கியத்தனம். சரி, அப்படி கட்டமைக்கிற வேலையை வந்து துப்பாக்கி படம் செஞ்சிருக்குது, பீஸ்ட் படம் செஞ்சிருக்குது அப்படின்னா விஜய் வந்து அங்க போகும்போது முஸ்லீம்கள் ஆதரிக்கிறாங்களா? ஒரு கூட்டமா போய் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, போட்டோ எடுத்துக்கிறாங்க. அது ஒரு நடிகர் போனா எல்லாரும் செல்ஃபி எடுக்கத்தான் செய்வாங்க. நான் யாரு? நான் சும்மா யூடியூப்ல பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு என்கிட்டயே வந்து புக் ஃபேர்ல ஒரு நாளைக்கு 10 பேர் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு ரீசனா எல்லாருக்கும் விஜயை பிடிச்சிருச்சுன்னு சொல்றதுக்கு? செல்ஃபி எடுத்தாங்கன்னா என்ன, யார்ட்டையா போய் காட்டும்போது இதை பாருங்க இவ்வளவு இதுக்கு ஆதவ அர்ஜுனாவை திட்டி தான் நம்ம வீடியோ போட்டோம், ஆதவ அர்ஜுனாவே என் கூட வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டாரு, அவரோட பர்சனல் கேமராமேன் சொல்லி எடுப்பா அப்படின்னாரு. ஸோ அப்போ ஆதவ அர்ஜுனாவுக்கு என்ன பிடிக்கும்னு அர்த்தமா? உள்ள வரும்போதே அதான் சொன்னாரு, சார் தான் நம்மளை நேற்று திட்டி வீடியோ போட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் உள்ள இருந்தாரு. ஒரு செல்ஃபி எடுக்கிறதுன்றத வந்து உடனே விஜய்க்கு மிகப்பெரிய ஆதரவு இஸ்லாமியர்கள் மத்தியில வந்துருச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து வீண் பேச்சு தான். இன்னும் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். இவ்வளோலாம் இஸ்லாமியர்கள் அது இதுன்னு எல்லாம் சொன்னீங்களே, அதுக்கு இன்னைக்கு 7ஆம் தேதி தான் நீங்க போயிருக்கீங்க. 6ஆம் தேதி எதுக்கு ஆதவ அர்ஜுனாவும் புசி ஆனந்தையும் அனுப்பிச்சு அவங்களோட பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்குது? இவர் பெரிய பருப்பு இவரை வந்து என்ன பண்ணுவாங்களாம்? அப்ப அது அதன் மூலமா நீ என்ன சொல்ல வர? இல்ல முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஏரியான்றதுனால குண்டு வைப்பாங்க அப்படின்னு சொல்ல வர, அதானே அர்த்தம்? அப்படி இல்ல, இவர் நடிச்ச படத்தின் காரணமாக கோபம் கொண்டு சில இளைஞர்கள் இருக்கலாம், இருக்கக்கூடும். அதுக்குதான் நான் நேரா சொன்னேனே, பாதுகாப்பு நடவடிக்கை போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு வேற என்ன அர்த்தம்? நீ வந்து யார் உன்னை விருந்துக்கு கூப்பிட்டானோ நீ அவனை நம்பலன்னு அர்த்தம். கரெக்டா? இப்ப நீங்க உங்க வீட்டுக்கு என்ன விருந்து கூப்பிடுறீங்க, அது முந்தின நாளே நான் ஒரு 4 பேர் அனுப்பி அவர் வீட்டுல பாதுகாப்பா எல்லாரும் காப்பாத்துட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் மதனை நம்பலன்னு அர்த்தம். இது வந்து விருந்துக்கு யார் கூப்பிட்டாங்களோ அவங்களை அசிங்கப்படுத்துற வேலை இது. ஏன் துணை முதல்வர் கூட தான் போயிருந்தாரு 4ஆம் தேதி. இன்னும் சொல்ல போனா அந்த விருந்துக்கு என்னையும் சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு தான் போக முடியல, நேரம் முடியலன்னு வர முடியலங்க. ஆனா அவரை விட இவர் கொஞ்சம் பெஸ்டா ஸ்கோர் பண்ண மாதிரி தெரியுது. அவரு குல்லா போடல, லுங்கி கட்டல, கேரக்டராவே மாறி அப்படியே வந்து அவர் வந்து நான் இஸ்லாமியர்களுக்கு நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டாரு. அதே ஜீன்ஸ் அதே டிஷர்ட்டோட போயிட்டு வந்துட்டாரு. இவர் நடிக்கிறாரு, அதனாலதான் லுங்கி கட்டிக்கிட்டு குல்லா போட்டுக்கிட்டு போய் சீனா போட்டு சீன் போடுறதுக்காக போயிருக்காரு. அவ்வளவுதான். இவர் மணி சொன்ன மாதிரிலாம் கூட கிடையாது. இவர் வந்து போனது முக்கியமாக அங்க போய் ஒரு சீனை போட்டு நானும் நல்லவன் தான், என்னையும் உங்க கூட சேர்த்துக்குங்க, ஆனாலும் நான் உங்களை நம்ப மாட்டேன், பாம்லாம் வச்சிருக்கீங்களான்னு முதல்ல செக் பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்னு அவங்களை அசிங்கப்படுத்தி இருக்கிறாரு. இஸ்லாமியர்கள் தான் இதை யோசிக்கணும். ஆனா இத்தனை தலைவர்களை கூப்பிடுறீங்க. இன்னும் சொல்ல போனா வன்னிய அரசு நேரடியாக குற்றச்சாட்டே வச்சிருக்காரு, இஸ்லாமியர்கள் மூலமாக விஜய்க்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிதான் ஒய் பிரிவு பாதுகாப்பு கேட்டாரு அப்படின்னு வன்னிய அரசு. அவர் வந்து இப்ப நான் சொன்னேன்னா நான் ஏதோ வாய்க்கு வந்து சொன்னேன்னு சொல்லிட்டு போயிடலாம். அவரு விசிகால ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு துணை பொதுச் செயலாளர், ஒரு அரசியல் தலைவர். அவரு நேரடியாவே குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அந்த குற்றச்சாட்டுக்கு யாரோ ஒரு குட்டி பொண்ணை விட்டு பதில் சொல்றீங்க நீங்க. அவங்களே கூட அறிக்கையே விட்டுருந்தாங்களே, எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேரை சொல்லி
அவங்க காட்டமா அறிக்கை விட்டது ஃபர்ஸ்ட் டைம் இதுதான். வன்னியரசு பேரை சொல்லி அவங்க இயக்கத்தின் பேரை சொல்லி விஜய் தரப்புல இருந்து வந்திருக்குது. அப்படின்னும் போது அவங்கள ரொம்ப பாதிச்சிருக்குதுங்கிற மாதிரி தானே இருக்குது. இல்லைங்க, உண்மை தெரிஞ்சு போச்சேன்ற பதட்டத்துல இருக்கிறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இந்த கடிதத்தை நீங்க வெளியிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எங்க பக்கத்துல உண்மைன்னு சொன்னீங்கன்னா அதை வெளியிடுங்கன்றாங்க. இவர் கேக்குறாரு அது உண்மை இல்லைன்னா நீங்க மறுத்துட்டு போங்கன்றாரு. எங்க பக்கத்து வீட்டுல ஒரு குட்டி பாப்பா இருக்குங்க. அது வந்து என்ன பண்ணுவோம்னா, கல்கண்டு வந்து ரொம்ப பிடிக்கும் அதுக்கு. அங்கே ஒரு கிண்ணத்துல வச்சிருப்பாங்க, கல்கண்டை எடுத்து சாப்பிட்றோம். சில நேரம் பார்த்துட்டு இங்க என்ன கல்கண்டை எங்க அப்படின்னு கேட்டோன்னு வச்சுங்களேன், எனக்கு தெரியாது மாமா அப்படிங்கும். நான் உன்கிட்ட கேட்கவே இல்லையன்ற மாதிரி. நீங்க ஏன் பதட்டப்படுறீங்க? இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. அவர் போய் சொல்றாரு, அவர் அப்படி பண்றாரு, இப்படி பண்றாரு, எதுக்கு? இது வந்து நம்ம ஆர்டிஐல போட்டோம்னு வச்சுக்கிங்க, கொடுத்துதான் ஆகணும் அவங்க. இது ஆர்டி என்ன கிரவுண்ட்ஸ்ல அவருக்கு இந்த பாதுகாப்பு வழங்குனீங்க அப்படின்னு ரைட் டு இன்ஃபர்மேஷன்ல 10 ரூபா தான். ஒரு 10 ரூபா ஸ்டாம்பை ஒட்டி அமிச்சோம்னா அவங்க வந்து அந்த லெட்டரை காப்பியை எடுத்து அமிச்சிட போறாங்க. அப்படி இப்போ யாராவது வாங்கி காமிச்சிட்டாங்கன்னா விஜய்க்கு தான் அசிங்கமா போகும். ஏன்னா வன்னியரசு வந்து ஒரு பழுத்த அரசியல்வாதி. அவர் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேச மாட்டாரு. இல்ல அவருக்கு ஏதோ இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அவருக்கு சாலிடான இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவர் சொல்லியிருப்பாரு, இல்லாமலாம் அவர் சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவரை நம்ம எவ்வளவு காலமா அரசியல்ல பாக்குறோம். அவர் என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறதுக்கு சீமானா என்ன? அவரை வந்து ஜோசப் விஜய்னு சொல்லி அவர் ஒரு பிராண்ட் பண்றதுக்கு முயற்சிகள் நடந்தது. ஆனா அவர் அதை வந்து அதுல இருந்து நெத்தில குங்குமம் வச்சுக்கிறது, பொட்டு வச்சுக்கிறது, திருநீர் வச்சுக்கிறது, அப்படியே வந்து தன்னை மாத்திக்கிட்டு இந்து அடையாளத்துக்கும் வர்றாரு. முஸ்லிம்களோடையும் ஒரு நல்லுறவு இருக்கிறாரு. அப்படின்னும் போது தன் மீதான முத்திரையை உடைச்சிட்டு அவர் வெளியே வராரு. இதை பாசிட்டிவா தான் பார்க்கணும் அப்படித்தானே. இது பாசிட்டிவா பார்க்க கூடாதுங்க, இது பேர் நடிக்கிறதுன்ற. இதுக்கு பேர் நடிக்கிறது. உங்க பேர் ஜோசப் விஜய், யாரும் வேண்டான்னு சொல்லலை. அந்த ஜோசப்ன்ற பேருக்காக நீங்க வரக்கூடாது அப்படின்லாம் யாருமே சொல்ல. அவர் பையன் பேர் கூட பாத்தீங்கன்னா ஜேசன் சஞ்சய் தான். நீங்க ஜேசன்னே வச்சுட்டு போங்களேன், என்ன தப்புன்ற? ஒரு தப்பும் கிடையாது. நீங்க எதுக்காக உங்களுடைய அந்த மதம் தான் வேணும்னு சொல்லி தானே அந்த பேர் வச்சிருக்கிறீங்க. அப்ப எதுக்கு அதை மறைக்கணும்ன்ற? மறைக்க வேண்டிய அவசியமே இல்லை. மறைக்காமலே வாங்க. தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் அப்படிலாம் உங்களை ஒதுக்க மாட்டாங்க. நீங்க ஜோசஃபா இருந்தாலும் ஓகே தான், வெறும் விஜயா இருந்தாலும் ஓகே தான். அந்த விஜய்னு வச்சுக்கிட்டு எதுக்கு பொட்டுலாம் வச்சுட்டு வரீங்க? அப்பதான் ஏமாத்துறீங்கன்னு ஆகுது. இப்போ உதயநிதி இருக்காரு, அவர் நாத்திகவாதின்னு சொல்லிட்டாரு. அவர் என்ன குங்குமம் பொட்டு வச்சுட்டு வந்து ஏமாத்துறாரா? இல்ல முஸ்லீம் இதுக்கு போனா குல்லா வச்சு ஏமாத்துறாரா? நீங்க கூப்பிடுறீங்க, மரியாதைக்கு வர்றேன், அவ்வளவுதான் விஷயம். இப்ப சேகர் பாபு இருக்காரு, அவர் முழுக்க பக்திமான். அவர் கடைசியில முருகன் மாநாடு போட்டு நம்மள்ட்ட எல்லாம் வேற திட்டு வாங்கியிருக்காரு. சரியா? சோ நீங்க மக்கள் வந்து நீங்க எந்த மதத்தை சார்ந்தவர் இல்ல எந்த மத நம்பிக்கையை கொண்டவர்ன்றதெல்லாம் மக்களுக்கு பிரச்சனை இல்லை. செயல்பாடுகள் தான் முக்கியம். நீங்க மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? சோ மக்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நீங்க எந்த மதத்தை சார்ந்தவர்னோ இல்ல மத நம்பிக்கையே இல்லாதவரா அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பிரச்சனையே கிடையாது. மக்களை பொறுத்தவரை நீங்க மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? மக்களுக்கு நல்லது செய்வீங்களா, நல்லது செய்ய மாட்டீங்களா? என்னுடைய நலனை குறித்து நீ என்ன யோசிக்கிற, உன்கிட்ட என்ன திட்டம் இருக்கு, அதை நீ சொல்லு. ஓகேனா நான் உனக்கு ஓட்டு போடுறேன். இதுதான் மக்களோட நிலைப்பாடா இருக்கும். ஜோசப்னு பேர் வச்சுட்டு பொட்டு வச்சுக்கிட்டு அப்புறம் தொப்பி வச்சுக்கிட்டு போய் இஃப்தார் நோம்பில் உட்கார்றதுனால மட்டும் 3 மதத்தை சேர்ந்தவங்களும் உன்னை ஏற்றுப்பாங்க அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இது உங்களை நீங்களே ஏமாத்திக்கக்கூடிய ஒரு விஷயம். இல்லை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கூட்டம் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தவறான வழிகாட்டல். அதுதான் முக்கியம். முதல்ல மக்களை போய் பாருங்க. நீங்கள் ஏசி ரூம்குள்ளே உட்காந்துருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க உட்காந்து ஓதுறது மட்டும் தான் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். தலைவரை நம்ம கலைக்கிடலாம், தலைவரை நம்ம போனால் அவ்வளோதான், பட்டையை கிளப்பிடலாம், நம்ம இப்போ உங்கள் ஃபோட்டோவை வச்சா போதும், அது ஓட்டு அப்படி விழும். அன்னைக்கு அந்த பையன் பேசிட்டு இருந்தான் லயல மணி, தலைவரை பாரியா, அவர் சிரிப்பை பாரியா. அதுல கடைசியில் ராஜ்மோகன் சொல்லிட்டாரு, தலைவரையே வெக்கப்பட வச்சிட்டாரு இவர் அப்படின்னு. அப்படி தலைவரே வெக்கப்படுற அளவுக்கு கூவுவாங்க. அந்த கூவெல்லாம் கேட்காதீங்க. எம்ஜிஆர் மாதிரி போங்க, நேராக போய் 4 கிழவியை கட்டி பிடிங்க. அந்த கிழவிலாம் சொல்றோம், யோ நீயே என் கிரஷ் தானேயா, நீயே ஏன் செட்டு தானே, சொல்ல போனா நீ என்னோட சீனியரு, எனக்கு 60 உனக்கு 70 அப்படின்னு சொல்லி அந்த கிளவியை கூட சொல்லியிருப்பாங்க. ஆனா இதெல்லாம் வந்து இதெல்லாம் லேக்கிங் விஜய்கிட்ட. இதெல்லாம் விட்டுட்டு இது மாதிரி நான் எங்கேயாவது ஒரு மேடை இருந்தால் அந்த மேடையில் தான், மேடைக்கு போகவே போகாதீங்க, தரைக்கு வாங்க. தரைக்கு வந்தால் மக்கள் உங்களை மேடையில் ஏற்றி உட்காரப்பாங்க. நீங்கள் மேடையில் மட்டும் இருந்தீங்கன்னா மக்கள் உங்களை ரோட்டில் விட்டுருவாங்க. இதை வந்து இப்போ விஜய் புரிஞ்சுக்கணும். நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க, மக்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.